சிஎஸ்கே அணியை விட்டு மகேந்திர சிங் தோனி போயிட்டா அங்கே ஒரு மிகப்பெரிய வேக்யூம் உருவாகும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா விக்கெட் கீப்பிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யார் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருக்குது. அதற்காக தான் சஞ்சு சாம்சனை எப்படியாவது சிஎஸ்கே அணிக்குள்ளே கொண்டு வந்துடணும் அப்படின்னு அந்த அணி நிர்வாகம் ராஜஸ்தான் ராயல்ஸ் கிட்ட முட்டி மோதிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் அந்த ட்ரேட் அப்படிங்கிறது உறுதியாகாத ஒன்றா தான் இருக்குது. இதனால தான் அடுத்ததாக நம்மளே ஒரு விக்கெட் கீப்பரை உருவாக்கிடலாம் அப்படிங்கிற முயற்சியில் சிஎஸ்கே அணி ஈடுபட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. இதை ஊர்ஜிதப்படுத்தும் விதமாக சிஎஸ்கே அணி வீரர் ஒரு பதிவையும் வெளியிட்டிருந்தார். அந்த வீரர் உர்வில் பட்டேல் இப்போ கடைசியாக நடந்து முடிந்த ஐபிஎல்ல சிஎஸ்கே அணிக்காக கடைசி சில போட்டிகளில் விளையாடினாரு. ஏன்னா அவர் மிட் சீசனில் தான் சிஎஸ்கே அணிக்குள்ளேயே என்ட்ரி கொடுத்தாங்க. குஜராத்தை சேர்ந்த இவர் பார்த்தோம் அப்படின்னா அதிரடியாக ஆடக்கூடியவர். குறிப்பாக ஒரு நாள் கிரிக்கெட்டில் அதிவேகமாக சதம் அடித்த அந்த டொமஸ்டிக் கிரிக்கெட் அப்படின்னு வரும்போது அதில் இரண்டாவது வீரராக இருக்கார். ஏன்னா 28 பந்துலலாம் சதம் அடிச்சிருக்காங்க. அதோட வெளிப்பாடு இவர் ஐபிஎலுக்கு டெபியூ ஆகும் போதும் இருந்தது. ஏன்னா இவரோட ஓப்பனிங் ஸ்கோர் அப்படிங்கிறதே ஐபிஎல்ல ஒரு 6 அடிச்சு தான் ஆரம்பிச்சாரு. அந்த அளவுக்கு அதிரடியாக விளையாடக்கூடியவர். அதை தாண்டி இவர் ஒரு விக்கெட் கீப்பர் அப்படிங்கிறது இவரோட கூடுதல் பலமாக பார்க்கப்படுது. ஏன்னா சிஎஸ்கேக்கு விக்கெட் கீப்பர் தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறனால இவரை டீமுக்குள்ளே கொண்டு வந்திருந்தாங்க. இவர் இப்போ நடந்துட்டு இருக்கிற ரஞ்சி கோப்பையில் ஒரு மின்னல் வேக ஸ்டம்பிங்கை நிகழ்த்தி காட்டியிருந்தாரு. இந்த ஸ்டம்பிங்கை பார்த்த எல்லாருமே இது தோனி மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி ஒரு பதிவையும் உர்வில் பட்டேல் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போட்டிருந்தாங்க. அதில் அவர் சொல்லியிருந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நான் எந்த புக்கில் இருந்தும்லாம் கற்றுக்கல, இதை நான் ஒரு லெஜண்ட் கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னு தலை அப்படிங்கிற ஒரு பேரையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ மகேந்திர சிங் தோனி ஏற்கனவே உர்வில் பட்டேலை ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாரா? அப்போ இவர் தான் தோனியோட சிஷ்யனாக இருக்க போகிறாங்களா? சிஎஸ்கேவோட விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் இவர் தானா அப்படின்னு எல்லாருமே கெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட போகிற போக்க பார்த்தா அப்படி தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா டெவான் கான்வே விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் அப்படிங்கிறனால தான் அவரை சிஎஸ்கே அணி எடுத்திருந்தாங்க. ஆனால் அவரே ஏற்கனவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்காரு. அப்படிங்கிறனால இந்த முறை விடுவிக்கப்படும் வீரர்கள் பட்டியல் வரும்போது அதில் டெவான் கான்வேயோட பெயர் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கும்போது அடுத்ததாக புதுசாக யாரையாவது நிச்சயமாக ரிப்ளேஸ்மெண்ட்டாக எடுத்து தான் ஆகணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரிப்ளேஸ்மெண்ட்டாக தான் உர்வில் பட்டேல் இதற்கப்புறமா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் மகேந்திர சிங் தோனி கீழே செயல்படுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.